அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆனி மாதத்துடைய பௌர்ணமி. பௌர்ணமி வழிபாடு அப்படின்னாலே குலதெய்வத்துடைய வழிபாடும் பெண் தெய்வங்களுடைய வழிபாடும், அதுவும் குறிப்பாக இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமையோடு இந்த பௌர்ணமி வந்திருக்கிறதுனால சிவபெருமானுடைய வழிபாடு நமக்கு வாழ்க்கையில் அதீதமான ஒரு அற்புத பலன்களை கொடுக்கும் கூட சொல்லலாம். அதுவும் இன்னைக்கு மூல நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதலான விசேஷம். அப்படிப்பட்ட அற்புதமான நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் பட் பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே பௌர்ணமி நாட்களில் நம்ம நிலவை பார்த்து நீங்கள் என்ன உங்கள் மனசுக்கு வேணுமோ, எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுமோ அதை நம்ம சும்மா போய் மொட்டை மாடியிலேயோ பால்கனிலேயே நம்ம நின்று அந்த நிலவுக்கிட்ட சொன்னாலே போதுமாம், நம்முடைய கோரிக்கைகள் எல்லாமே நடக்குங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துடைய விதி. ஏன்னா இந்த நாளில் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியானது அதீதமாக இருக்கும். அப்படிப்பட்ட சக்தி கொண்ட இன்றைக்கி உள்ள ராத்திரி பொழுதில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான மெத்தடு அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். ஜூன் மாதத்துடைய பௌர்ணமியை ஸ்ட்ராபெரி மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஸ்ட்ராபெரி நிலவுன்னு சொன்னோன்னே நம்முடைய வானத்தில் நிலவு அப்படியே பிங்க் கலரில், ஆரஞ்சு கலரில், ரெட் கலர்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. வடகிழக்கு வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பூர்வீகத்துக்கான அந்த மக்கள் குறுகிய ஸ்ட்ராபெரி அறுவடை காலத்தோட இந்த நிலவை அதாவது பௌர்ணமியை அவங்க தொடர்பு படுத்தி தான் இந்த பெயரை சொல்லி அந்த ஸ்ட்ராபெரி மூன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பதாக நமக்கு அறிவியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தெரியக்கூடிய அந்த நிலவு நமக்கு கரெக்டாக சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் நல்லா தென்கிழக்கு அடிவானத்தை நம்ம பார்த்தோன்னா நல்ல பெரிய கலர், அதாவது எப்பயும் பார்க்குற நிலவை விட கொஞ்சம் பெரிய சைஸாக பொன்னிறம் அல்லது ஆரஞ்சு கலரில் அந்த நிலா காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு மொட்டை மாடி பால்கனியில் கரெக்டாக அந்த நிலவு உதிக்கின்ற நேரத்தில் நீங்கள் போய் இதை கூட செக் பண்ணிக்கலாம். ஆனால் இது நமக்கு நார்மலாக இருக்கக்கூட பெருசாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் அது நிலவுடைய மாய தோற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆணி பௌர்ணமினால் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயங்க. ஏன்னா எப்பயுமே பிரபஞ்சத்துடைய சக்தி நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இது மாதிரி பௌர்ணமி நாட்களில் நம்ம செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுக்கு ரொம்ப சக்தி அதிகம். நம்ம வீட்டில் இன்றைக்கி ராத்திரி நேரத்தில், அதாவது ராத்திரி எந்த டைம் வேணாலும் எடுத்துக்கலாம், நிலவு வந்ததுக்கு அப்புறமேட்டு குறிப்பாக உங்களுக்கு முடியும் அப்படின்னா ராத்திரி வரக்கூடிய சந்திரஹோரை நேரம் 8 to 9 இந்த நேரம் நமக்கு ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீக ரீதியாக ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. சந்திரஹோரைனாலே நமக்கு அந்த நேரத்தில் வைக்கக்கூடிய சந்திரனுடைய வழிபாடுகள், ஒரு வேண்டுதல்கள், இது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு முடியும் அப்படின்னா அந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இல்லை ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வந்துட்டோமா, லேட்டாகிருச்சு அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறமேட்டு எப்போ நீங்கள் வானத்தில் நிலவை பார்க்குறீங்களோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளான மெத்தடை நீங்கள் செஞ்சால் போதும். இதற்கு நம்ம 2 மெத்தட் சொல்கிறோம். ஒன்று, எப்பயும் போல் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நம்ம செய்யக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான். ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. கிளாஸ் கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. குடிக்கின்ற தண்ணி, அதாவது நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிப்பீங்களோ அந்த தண்ணி அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம திருப்பி அதை தேவையில்லாமல் அதை கொட்டக்கூடாது. அது மாதிரி குடிக்கின்ற தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு மொட்டை மாடி பால்கனி அங்கே போய் நின்றுட்டு அந்த தண்ணியை கையில் வச்சுட்டு மூணை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, மனசில் உங்களுக்கு எந்த விஷயங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரே ஒரு விஷயம், ஒரு எய்ம், கோல், ஒரு லட்சியம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது நடந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் அது நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். நடந்து முடிஞ்ச எவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், நல்லபடியாக நம்ம லைஃப்பெல்லாம் மாறும் அப்படிங்கிற நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இமேஜினேஷனோட நீங்கள் அப்படி நல்ல மனசில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு அந்த நிலவை பார்த்து நீங்கள் மனசார வேண்டுங்க. இது குறைந்தது அதிகபட்சமாக ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் தாங்க தேவைப்படும். அது கூட நமக்கு அதிகம்தான். 2லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு போதும். இந்த குறைந்த நேரத்துக்குள்ளே நல்ல மனசார பாசிட்டிவாக நீங்கள் வேண்டிட்டு அந்த மூணை பார்த்து அந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு 3 முறை சொல்லிவிட்டு கையில் இருக்க தண்ணியை, அந்த எனர்ஜெட்டிக் வாட்டரை நீங்கள் அப்படியே நீங்கள் குடிச்சிடலாம். உங்களுக்கு முடியும்னா அரை மணி நேரம் கூட நம்ம மூணுக்கிட்ட கீழே நின்று கூட நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். அப்படி முடியாதவங்க அதிகபட்சமாக ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியோடு நம்ம மனசில் வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல்களானது
கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா எப்பயுமே நமக்கு வாட்டர் நம்ம வந்து பஞ்சபூதத்துடைய சக்தி. நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் சொல்கிறீங்களோ, என்ன வார்த்தைகளை நினைக்கிறீங்களோ, அதை அப்படியே பிரதிபலித்து நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி, ரெஃப்ளெக்ஷன் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு தண்ணிக்கு இருக்குது. அதனால தான் தண்ணி வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு புனிதத்துவமான ஒரு கோவிலாக இருக்கட்டும், இல்லை வேறு நம்ம எல்லா மதத்துலேயுமே தண்ணி வந்து முக்கியமான ஒரு சக்தியை பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட தண்ணி வச்சு சிம்பிளாக இந்த மாதிரி பிரபஞ்சத்துடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த மாதிரி மெத்தட் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 200% உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அடுத்த மெத்தட் வந்து பே லீஃப் மெத்தட். பிரியாணி இலை. நிறைய பேர் வீடுகளில் பிரியாணி இலை இருக்கும். பிரியாணி இலை இல்லாதவங்க அந்த தண்ணி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் எடுத்துட்டு அந்த இலையில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ, கனவுகள் இருக்கோ, அதை சிம்பிளாக ஒரே ஒரு லைனில் மட்டும் உங்களுடைய ஆசைகளை எழுதுங்க. அதற்கு கீழே உங்களுடைய பெயர் மட்டும் நம்ம எழுதிக்கிட்டால் போதும். இது எந்த கலர் ஸ்கெட்சில் எழுதணும்னா ரெட்டு இல்லாட்டி க்ரீன், இதில் ரெண்டில் எதில் வேணாலும் நம்ம எழுதலாம். அப்படி எழுதி முடிச்சுட்டு அதற்கு பின்பக்கம் நம்ம என்ன எழுதணும்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மேஜிக்கல் கோட் 1176. 1176. இந்த ஒரு கோடானது நமக்கு வந்து நம்ம என்ன நினச்சி யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறோமோ அந்த விஷயத்தை சீக்கிரமாக நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மேஜிக்கல் கோடு. இந்த கோடை அந்த இலைக்கு பின்பக்கம் நம்ம எழுதுகிறோம். இவ்வளோதாங்க. இதை மட்டும் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் நம்ம எது விஷயத்துக்காக கேட்குறீங்களோ அதை அப்படியே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நடந்து முடிஞ்சு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் மைண்டோட, நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட இந்த விஷயம் நீங்கள் எழுதி உங்களுடைய பெயரை எழுதி பின்பக்கம் 1176 இந்த ஒரு நம்பரையும் எழுதிட்டு கையில் வச்சு நல்லா யூனிவர்ஸை பார்த்து இந்த நம்ம நிலவை பார்த்து நம்ம வேண்டி நம்ம கேட்டுக்கணும். கேட்டு முடித்ததுக்கப்புறமேட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அந்த எங்கே மொட்டை மாடி, பால்கனி எந்த இடத்துல நிலா தெரியுதோ அந்த இடத்துல நம்ம வந்து இது மாதிரி கையில் வச்சுட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். முடித்ததுக்கப்புறமேட்டு கையோட ஒரு கேண்டில் இல்லாட்டி அகல் விளக்கில் இந்த பிரியாணி இலையை நம்ம எரிச்சிட்டு அதனுடைய சாம்பல் இருக்குது பார்த்திங்களா, அதை உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த நம்முடைய யூனிவர்ஸை பார்த்து எங்கே மொட்டை மாடி நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அந்த இடத்துல அப்படியே வச்சு நீங்கள் ஊதி விட்டால் போதும். இல்லாட்டி செடி ஏதாவது இருக்குன்னா செடியில் கால்படாத இடத்துல நீங்கள் போடலாம். கிச்சன் சிங்கில் ரன்னிங் வாட்டரில் அப்படியே நீங்கள் விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடுங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் இது மாதிரி பிரியாணி இலையோடு செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு அதீதமான ஒரு சக்தி இருக்குது. அதனால் உங்களுடைய வேண்டுதல்கள் நடக்கிறதுக்கு இது வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணி எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்லிக்கின்ற இந்த 2 மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தட் நம்ம ட்ரை பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். நம்பிக்கையோடு இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய அற்புதமான நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தொட்டது எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற அற்புதமான வார்த்தையை பதிவிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.